ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஒரு 2-3 வாரம் கேப் எடுத்து நல்லா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். பட் இட் இஸ் ஒர்த் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் டிலே ஆயிருச்சு வீடியோ போடுறதுல. இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. போன 2-3 மாசமாவே கிச்சனுக்குள்ள வருவேன். எல்லா நாளும் ஃபாஸ்டா கை ஓடுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல பிளாங்கா கபோர்டு ஓபன் பண்ணி நின்றுட்டே இருப்பேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம. கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கே ஒரு பெரிய டவுட், எனக்கு ஏதாவது மெமரி லாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சா, திடீர்னு எந்த ஐட்டமே மைண்ட்ல வரமாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு டக்குன்னு ஃபிளாஷ் ஆகவே மாட்டேங்குது நம்ம பிரெயின்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு தான் மைண்ட்ல எதுவும் ஃபிளாஷ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டயோ பையன்கிட்டயோ சஜஷன் கேட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வாரத்துல 2 தடவை செஞ்சிருப்போம், அதே ஐட்டமா திரும்பவும் செய்ய சொல்லி கேக்குறாங்க. எனக்குமே போர் அடிச்சிருச்சு, என்னடா மாத்தி மாத்தி ஒரே ஐட்டம் செஞ்சுட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்டயோ சஜஷன் கேட்பேன். அவங்க ஊர் ஐட்டம்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம பக்கத்து ஸ்டேட் ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோமே தவிர ஃப்ரீக்வெண்டா அதை செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டுல ரெகுலரா சாப்பிட்ற ஐட்டமை தாண்டி நம்ம ஆளுக அதை சாப்பிட்றதுக்கு விரும்புறது கிடையாது. நம்ம வீட்டுல ரெகுலரா செய்யற ஐட்டம்கே ஒரு லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா பக்கம் பக்கமா போடலாம். ஆனா எங்க மிஸ் ஆகிறேன்னு மட்டும் தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்னோட டைரி, அதுக்கப்புறம் என்னோட கபோர்ட்ல பிரணவ் குட்டியா இருக்கும் போது அவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து விடுற மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஒரு லிஸ்ட்ல ஒட்டி வச்சிருந்தேன். அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, இதே மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டா என்ன இப்போ அவனுக்கு 13 இயர்ஸ் ஆயிருச்சு. இப்போ அவனோட டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு, எல்லா ஃபுட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் தான் ரெடி பண்ணேன். இந்த லிஸ்ட் ரெடி பண்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. ஹோட்டல் மெனு மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியா பிரிச்சு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இதெல்லாம் ரெகுலரா தமிழ்நாட்டு குடும்பங்கள் சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் தான். நான் போட்ட இந்த லிஸ்ட்டை தாண்டி நிறைய ஏரியாஸுக்கு தகுந்த மாதிரி டிஷ்ஷஸ் மாறவும் செய்யும். இதை ஒரு பேஸ் லிஸ்டா எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல நிறைய செக்ரிகேஷன்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் சப்பாத்திஸ், சப்பாத்திக்கான கிரேவிஸ், அதுக்கப்புறம் 1 pot மீல், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சட்னிஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லாம வீட்டுல ரெகுலரா சமைக்கக்கூடிய குழம்பு பொரியல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கேன். 18 பேஜஸ் டோட்டலா. ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் காப்பியை ஒரு 2 நாள் எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த ரஃப் காப்பிக்கு அப்புறம் ஒரு ஃபேர் காப்பி, சரி உங்களுக்கு தெரியற மாதிரி எல்லாம் எழுதி காமிச்சிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு 2-3 பேஜஸ்க்கு மேலே எழுதி முடிச்சிருப்பேன். ஒரு சைட்ல இங்கிலீஷ்ல கம்ப்ளீட்டா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சேன், சரி நிறைய பேர் இதுல தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயும் பக்கத்திலேயே எழுத ஆரம்பிச்சேன். எழுதினதுக்கு அப்புறமும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சமயம் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னா திரும்பவும் கேட்பாங்க இல்ல, நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். இது ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ள ரிப்ளை பண்றது மட்டும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட கமெண்ட்ஸ் வரலாம். அந்த கமெண்ட் கூட ரிப்ளை பண்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதனால பெட்டர் ஒரு பிரிண்ட் ஃபார்முக்கு போயிருவோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்கும் போதும் இதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ், ஓகே இதுக்கப்புறம் இதை மாத்திக்கலாம் இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. இந்த லிஸ்ட் எனக்கானதா மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னா அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டேன். ஒரு பப்ளிக் ஃபோரம்ல நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பண்ணும்போது நிறைய டைம் எடுத்து இதுக்கு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. என் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு கொஞ்சம் லாங் டைமா உட்காந்து எழுதுற மாதிரி இருந்துச்சு. பிரணவ் ஏதாவது ஸ்கூலுக்கு போகாத அன்னைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும் எழுதிட்டு இருந்தேன். எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆனதுனால ஒரிஜினலா நம்மளோட கையெழுத்தே நமக்கு மறந்துடும் போல் இருக்கு கொஞ்ச நாள் ஆகும்போது. ஃபைனலா லிஸ்ட்டை பிரிண்ட் மோட்ல போட்டு பிரிண்ட் எடுத்துட்டாலுமே அந்த கையில எழுதி அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா ரெசிபிஸ் எல்லாம் முதல்ல இந்த மாதிரி தான் டிவியில சொல்லும் போது இல்ல யார்ட்டையாச்சும் கேட்டு எழுதும் போதெல்லாம் கையில எழுதி வச்ச டைரி இருக்கு இல்லையா, அதுல வர சந்தோஷமே தனிதான். அந்த ஸ்கிரிப்ட்ஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த டைம் ஜோனுக்கே போயிருவோம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், எப்படி இதையெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் டிஃப்ரெண்ட் ஆனது. ஆக்சுவலா இந்த லிஸ்ட்டை கையில எழுதிதான் எடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கறதுனால. ஆனா கொஞ்ச நேரம் ஆகும்போது என்னாச்சுன்னா கேமரா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது ஹேண்ட் ரைட்டிங் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு நோட்டோட டைரக்ஷன்ஸ் எல்லாம் மாறி மாறி போக வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவுக்கு வந்தேன், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இப்படி எழுத முடியாதுங்க தோணுனதுனாலதான் சரி பிரிண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இங்கிலீஷ்ல மெனு நேம் எல்லாம் எழுதும் போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதையே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதும் போது கொஞ்சம் யோசிச்சு எழுத வேண்டியதா இருந்துச்சு. மோஸ்ட்லி கடையில பாக்குற மெனு கார்ட்லயுமே நமக்கு அப்படிதான் தெரியும். பன்னீர் ஃப்ரை அப்படின்னா அது பன்னீர் ஃப்ரை அப்படிதான் எழுதியிருப்பாங்களோ தவிர அதுக்கான தூய தமிழ் வார்த்தை டிரான்ஸ்லேஷன்ல கிடையாது. நமக்கு ஈஸியா எப்படி படிக்க வருமோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கீழேயுமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது அதுலயே இன்னும் வேற வெரைட்டிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுமா இருக்கும், அதையும் சேர்த்து இந்த லிஸ்ட்ல எழுதிக்கலாங்கிறக்காக. உங்க ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஐட்டம் இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் எங்க வீட்டுல நான் செய்யற ஐட்டம் பேஸ் பண்ணி எடுத்த லிஸ்ட். ஸோ உங்க வீட்டுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல இன்னும்
என்னென்ன சேர்த்திக்கலாம் என்னென்ன வந்து விட்டுறலாம் அப்படிங்கறத வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. லேப்டாப்ல டைப் பண்ணும் போதுமே வந்து தமிழ் வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து வாய்ஸ் டு டெக்ஸ்ட் இருந்ததுனால வந்து தப்பிச்சேன். ஆக்சுவலா இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் கேட்டாரு, உன்னோட எக்ஸாமு கூட இந்த அளவுக்கு சீரியஸா உட்காந்து எதையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட்னு எடுத்துட்டு இதுக்குன்னு இவ்வளோ பெருசா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னை யாரு காப்பாத்துறாங்களோ இல்லையோ கட்டாயமா இந்த லிஸ்ட் கொஞ்சம் வருஷங்களுக்கு என்ன காப்பாத்தும், அதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். லேப்டாப்லயுமே உட்காந்து இதை டைப் பண்ணி மறுபடியும் யோசிச்சு எல்லா ஐட்டங்களையும் எழுதி எதாலும் மிஸ் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணி எல்லாம் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 2 ஒர்க்கிங் டேஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். வீக்லி மீல் பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த 7 நாளைக்கு என்ன அப்படிங்கறத யோசிச்சா போதும். ஆனா ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இதுல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டா போதும், ரொம்ப வந்து தினம் காலையில் எழுந்திரிச்சு தலையை கெடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டேட்டா பேஸை ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலையா தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த லிஸ்ட் எல்லாம் கம்பைல் பண்ணி அப்பா முடிஞ்சதுடா ஓரளவுக்கு அப்படிங்கும் போது நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய திருப்தியா இருந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய டாஸ்க், லைஃப் டைம் டாஸ்க்கை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஒவ்வொரு பேஜையும் காமிக்கும் போது தேவையான அளவு டைம் கொடுத்துதான் வந்து அடுத்த பேஜுக்கு நான் மூவ் ஆயிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல, எல்லா பேஜஸும் வேணும் ஒரே லிஸ்டா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த 18 பேஜையுமே வந்து இமேஜஸா அனுப்பிடுறேன் உங்களுக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்டே வந்து லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். ஸ்டஃப்டு பரோட்டாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான். உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணது, வெந்தயக்கீரை பரோட்டா, முள்ளங்கி பரோட்டா, வெங்காய பரோட்டா, பன்னீர் பரோட்டா. சப்பாத்தியில வந்து பிளெயின் சப்பாத்தி, பாலக் சப்பாத்தி, கோதுமை பரோட்டா, லேயர் சப்பாத்தி, நான், முட்டை சப்பாத்தி. நெக்ஸ்ட் பேஜ் இதுக்கான சைட் டிஷ் ஐட்டம்ஸ் தான். வெள்ளை சுண்டக்கடலை கிரேவி, கருப்பு சுண்டக்கடலை கிரேவி, ராஜ்மா கிரேவி, உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் கிரேவி, சோயா கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர், பாலக் பன்னீர், பன்னீர் புர்ஜி, காளான் கிரேவி, காளான் பெப்பர் கிரேவி, பேபிகார்ன் மசாலா, பேபிகார்ன் கிரேவி, வெஜிடபிள் குருமா, வெஜ் சால்னா, வெங்காயம் தக்காளி தொக்கு, காய்கறிகள் கலந்த தொக்கு, தானியங்கள் சேர்ந்த கிரேவி, முளைக்கட்டிய பயிர் கிரேவி, முட்டை கிரேவி, முட்டை புர்ஜி, நான்வெஜ் கிரேவி, தயிர் பச்சடி லிஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு, சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 pot மீல். புதினா சாதம், மல்லி சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம், தேங்காய் பால் சாதம், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், நெய் சோறு, சீரக சாதம், வெஜ் புலாவ், வெஜ் பிரியாணி, சிக்கன் மட்டன் பிரியாணி, பிரியாணி சோறு ஆர் குஸ்கா, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆர் பன்னீர் பிரியாணி, வெந்தயக்கீரை புலாவ், பச்சை பட்டாணி புலாவ். அடுத்து வந்து சுண்டல் வெரைட்டிஸ் லிஸ்ட். பாசிப்பயிறு சுண்டல், கொள்ளு சுண்டல், வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல், கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல், பட்டாணி சுண்டல், தட்டப்பயிறு சுண்டல், ராஜ்மா சுண்டல், நவதானிய சுண்டல், முளைக்கட்டிய பயிர் சுண்டல். நிறைய பேத்துக்கு ஸ்கிரீன்ல டெக்ஸ்ட ஸ்பீடா படிக்க முடியாது, அதனாலேயே வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியாஸ் தான். சாண்ட்விச், வடை, கட்லெட், சமோசா, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம், ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, ஃப்ரூட்ஸ், ஜூஸ், சாலட், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் கடலை பருப்பி, முளைக்கட்டிய பயிர், இல்லைன்னா ஏதாவது ஒரு சுண்டல் வெரைட்டிஸ். அடுத்த லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட் தான். மெயின் ரொட்டீஸ், அப்புறம் சட்னி வெரைட்டிஸ், டிஃபனுக்கு ஆகிற மாதிரி ரெண்டும் தான். ரொட்டீஸ்ல வந்து அக்கி ரொட்டி, அரிசி மாவுல ரொட்டி, ராகி ரொட்டி, கோதுமை ரொட்டி, சோள ரொட்டி. இந்த ரொட்டீஸ்க்கு மெயின்லி சட்னி தான் வந்து மேட்ச் ஆகும். இந்த ரொட்டிக்கு மட்டும் இல்ல, நார்மலா எல்லா டிஷ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி சட்னிஸ் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி, வெங்காயம் தக்காளி சட்னி, தக்காளி கடையல், பீர்க்கங்காய் சட்னி, பூண்டு சட்னி, தக்காளி குருமா, தக்காளி குழம்பு, பொட்டுக்கடலை சட்னி, வெஜிடபிள் குருமா, ஆப்பம் ஸ்டியூ, தேங்காய் பால், கறிவேப்பிலை சட்னி, சௌச்சௌ சட்னி, கத்திரிக்காய் சட்னி, டிஃபன் சாம்பார். நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து ஈஸியா வீட்ல ரெகுலரா செய்யற டிஃபன் ஐட்டம்ஸ். இட்லி, தோசை, பணியாரம், வெள்ளரவை கிச்சடி, கோதுமை உப்மா, வெஜிடபிள் கோதுமை உப்மா, வெஜிடபிள் சேமியா, தயிர் சேமியா, ராகி சேமியா, கம்பு சேமியா, இடியாப்பம், இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சப்பாத்தி, அரிசி மாவு புட்டு, ராகி புட்டு, சிகப்பரிசி புட்டு, அடை, பூரி மசால், வெண்பொங்கல், சிறுதானிய பொங்கல். அடுத்து தலையாய லிஸ்ட் தோசை லிஸ்ட் தான். இந்த தோசை இருந்தாலே ஒரு மாசம் பூரா கடத்திடலாம் போல் இருக்கு. பிளெயின் தோசை, வெங்காய தோசை, காய்கறி தோசை, மசால் தோசை, காளான் தோசை, வெங்காய பொடி தோசை, ரவா தோசை, அடை தோசை, கோதுமை தோசை, முழு கோதுமை தோசை, ராகி தோசை, சிறுதானிய தோசை வகைகள், ஆப்பம், தக்காளி தோசை, தேங்காய் தோசை, முட்டை தோசை, கார சட்னி தோசை, பாசிப்பயிறு தோசை, வெஜ் ஆம்லேட் தோசை, கறி தோசை, பொடி தோசை. நெக்ஸ்ட் லிஸ்ட் சாம்பார் லிஸ்ட் தான். தினம் சாம்பார் வைக்கிற மாதிரி இருக்கு. லிஸ்ட் போட்டு பார்த்தா ரொம்ப கம்மியான நம்பர்ல தான் இருக்கு. டிஃபன் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கேரட் சாம்பார், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், மிக்சட் காய்கறிகளை வச்சு ஒரு சாம்பார், மேராக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார். அடுத்து இன்னொரு சட்னி லிஸ்ட் தான். இது சாப்பாட்டுக்கு ஆகிற மாதிரி சட்னி.
டிஃபனுக்கு ஆகிற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது தண்ணி மிக்ஸ் பண்ணாம செய்வோம். இது புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி, பீர்க்கங்காய் சட்னி, கருவேப்பிலை சட்னி, பீட்ரூட் சட்னி, கத்திரிக்காய் சட்னி, கோவக்காய் சட்னி, பச்சை தக்காளி சட்னி, புடலங்காய் சட்னி, வாழைக்காய் சட்னி, வெள்ளரிக்காய் சட்னி, வெண்டைக்காய் சட்னி, பருப்பு சட்னி, கொள்ளு சட்னி. இன்னுமே ஃபியூச்சர்ல நிறைய சட்னி ஆட் ஆகும், அதனால கீழே இடம் விட்டுருக்கேன் இன்னும் அந்த பேஜ்ல. அடுத்து குழம்பு வெரைட்டிஸ் தான். பூண்டு குழம்பு, வத்த குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, சுண்டல் ஆர் தட்டப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பாகற்காய் குழம்பு, புளிக்குழம்பு, மோர் குழம்பு, தக்காளி குழம்பு, தேங்காயை பீஸ் போட்டு வைக்கிற தேங்காய் குழம்பு, முருங்கைக்காய் காரக்குழம்பு. குழம்பு லிஸ்ட்ல இன்னும் அதிகமா குழம்புகள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வரும். அடுத்து கூட்டு இல்ல அவியல் வெரைட்டிஸ் தான். எல்லா காய்கறியும் போட்ட அவியல், கடலைப்பருப்பு கூட்டு, பாசிப்பருப்பு கூட்டு, கீரை கூட்டு, வெள்ளை பூசணிக்காய், கடலைப்பருப்புல போட்டும் கூட்டு பண்ணலாம், தயிர்ல போட்டும் கூட்டு பண்ணலாம். இதெல்லாம தயிர் கூட்டுல வந்து நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட், கேரட், புடலங்காய், சௌச்சௌ இந்த மாதிரி. கடலைப்பருப்புலையும் பாசிப்பருப்புலையும் அதே மாதிரி முட்டுக்கோஸ், பூசணிக்காய், புடலங்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டும் கூட்டு வைக்கலாம். காமனா பேர் கொடுத்துருக்கேன். பிரிச்சு போட்டோம் அப்படின்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா போகும். அடுத்து ஒரு லிஸ்ட் கீரைகளை எப்படியெல்லாம் ஃபுட்ல சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் தான். பாலக் சப்பாத்தி, பாலக் பூரி, கீரை கடையல், பாலக் பருப்பு, கீரை பொரியல், முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை அடை இல்லைன்னா ரொட்டி, முருங்கைக்கீரை சூப், பருப்பு கீரை, பாலக் பனீர். நிறைய பேர் எனக்கு இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கீங்க கீரையில செய்யற வெரைட்டிஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் ரெகுலரா செய்யற ஐட்டம்ஸ் மட்டும் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்க ஊர்ல நிறைய லிஸ்ட் இருக்கும் கீரையில, எனக்கு தெரியும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரெகுலர் ஃபுட்ல இருக்கிற ஐட்டம் தான் பருப்பு வகைகள். இது வந்து நார்மலா ரொட்டீன்ல வாரத்துல ஒவ்வொரு நாள் இருக்கும் எங்க வீட்டுல. துவரம்பருப்பு, பாசிப்பயிர் பருப்பு, கொள்ளு பருப்பு. பருப்பு என்னவோ 3 தான், ஆனா ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடுவோம். உங்க வீட்லயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து பொரியல் வெரைட்டிஸ். இத்தனை காய் பொரியல் இருக்கா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா ரொட்டீன்ல பார்த்தோம்னா ஒரு 4-5 எண்ணத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லிஸ்ட் போடும்போது ஒரு 20 எண்ணம் வந்துச்சு. வெண்டைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், முட்டுக்கோஸ், பீன்ஸ். கதவு பொரியல்ங்கிறது வந்து எங்க ஊர் சைட்ல கேரட், முட்டுக்கோஸ், பீன்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. அவரைக்காய், வாழைத்தண்டு, வாழைக்காய், சேனைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய் இல்லைன்னா பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. கீரை பொரியல், காலிஃபிளவர் பொரியல், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், பாவற்காய், பீட்ரூட், சுண்டைக்காய். இன்னும் சில முக்கியமான பொரியலை வந்து மிஸ் பண்ணிட்டேன். முருங்கைப்பூ பொரியல், வாழைப்பூ பொரியல், அகத்திப்பூ பொரியல். கட்டாயமா சிலதை வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஞாபகம் வந்தது இது. நான் மிஸ் பண்ணதை கீழே லிஸ்ட் பண்ணிருங்க. ஒரு வாரம் வெயிட் பண்றேன். அந்த லிஸ்ட்ல வர்ற எல்லா ஐட்டமையுமே வந்து லிஸ்ட் பண்ணி பின் கமெண்டா கொடுத்துறேன். ஸோ எல்லாத்துக்குமே இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் அந்த லிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன்லயுமே நான் கொடுத்துட்றேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான், பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அடுத்து ஒரு லிஸ்ட் ஸ்டார்டர்ஸ் ஆர் ஃப்ரை ஐட்டம்ஸ்னு சொல்லலாம். போனது ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுவேன் இல்லையா? இதை நம்ம வீட்லயே செய்யற ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, சேனைக்கிழங்கு ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, கோபி மஞ்சூரியன், பனீர் மஞ்சூரியன், பேபிகார்ன் மஞ்சூரியன், காளான் மஞ்சூரியன், வெஜ் சீஸ் பால்ஸ், மஷ்ரூம் 65, கோபி 65, பன்னீர் 65, பேபிகார்ன் 65, சேனைக்கிழங்கு கட்லெட், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, பன்னீர் பெப்பர் ஃப்ரை, பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை. லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ஹோட்டல் மெனு மாதிரி தெரிஞ்சாலும் வீட்டுல நம்ம ரெகுலரா பண்ற ஐட்டம் தானே இதுவுமே அப்படின்னு தோணுச்சு. அடுத்து வந்து ரசம் ரெசிபிஸ் தான். நான் ஃப்ரீக்வெண்டா பண்றது இதெல்லாம். பருப்பு ரசம், மிளகு ரசம், கொள்ளு ரசம், தக்காளி ரசம், தேங்காய்பால் ரசம், எலுமிச்சை ரசம். இந்த மிளகு ரசங்கிறது ரீசெண்டா ஷார்ட்ஸ்ல கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு பண்றது. கொள்ளு ரசம் வந்து கொள்ளு பருப்பே இல்லைனாலும் அந்த பவுடர் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரசம் செய்யறது ஈஸி. இந்த எல்லா ரசம் ரெசிபியுமே நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. அடுத்து ஒரு ஃபைனல் லிஸ்ட் நான்வெஜ்ஜுக்கானது. ஆம்லேட், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் ட்ரை ஐட்டம்ஸ், மட்டன் ட்ரை ஐட்டம்ஸ், மீன் வறுவல், மீன் குழம்பு, இறால் 65, சிக்கன் 65, இறால் கிரேவி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், கறி தோசை, சூப், பெப்பர் சிக்கன் கிரேவி, கிரீன் சிக்கன் கிரேவி, சிக்கன் பள்ளிப்பாளையம், சிக்கன் தந்தூரி, சிக்கன் கபாப், மட்டன் கோலா உருண்டை, நண்டு கிரேவி, ரத்த பொரியல், குடல் வறுவல், முட்டை குழம்பு, முட்டை கிரேவி, முட்டை பொரியல், முட்டை புர்ஜி. லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா நான்வெஜ் ஹோட்டல் மெனுவையே நம்ம மிஞ்சிட்டோம் போல் இருக்குன்னு தோணுச்சு. ஆக்சுவலா இந்த லிஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன திருப்தி இல்ல, பெரிய திருப்தின்னு சொல்லலாம். நம்ம சேனல்ல இந்த மெனுல கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸ்ல ஒரு 75% வீடியோஸ் எல்லாம் வந்து நான் போட்டுட்டேன் ஏற்கனவே. ரெசிபிஸ் எல்லாம் போடும்போது ஹெல்த்தி ரெசிபிஸ், குழம்பு ரெசிபிஸ், சட்னி ரெசிபிஸ்ன்னு சொல்லிட்டு அந்தந்த ஃபோல்டருக்கு கீழேயே கொடுத்துருக்கேன். ஈஸியா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்க ட்ரை பண்றேன். ஆனா நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள போய் சர்ச் பண்ணிக்கிறதே. ரெசிபிஸ்க்கெல்லாம் அந்தந்த இமேஜஸே நான் கொடுத்துருக்கிறதுனால டக்குன்னு பிக் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவோட லிங்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண பாக்குறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது இந்த வீடியோவையும் இந்த லிஸ்டையும் நீங்க மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
நிறைய லேடிஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பெரிய வியூஸ் போகுமானெல்லாம் தெரியாது. அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய திருப்தி தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட வியூஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் விஷிங் யூ ஆல் a very happy new year 2025 in advance. அடுத்த ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.